ஹலோ, என் கிறிஸ்து அருமையான அன்பானவர்களே, என் பிரியமானவர்களே, என் நண்பர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினால் இதை நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பூமியில இன்னைக்கு அநேக ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க கூட குடும்பத்திலும் உங்க பொருளாதாரத்திலும் உறவுகளிலும் மற்ற எந்த காரியத்திலும் சமாதானம் இல்லாம நீங்க இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்ட் கொடுக்க உங்களை விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னைக்கு உண்மையான சமாதானம் அது எங்க இருக்கிறது என்றால் இந்த பூமியில இல்ல. சமாதானம் என்பது அது உண்மையான சமாதானத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு விஷயமா இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவே சமாதான காரணர் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்த ஜனங்கள் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறபடினால இயேசு கிறிஸ்து மூலமாக அவங்க பிதாவிற்கு சமாதானம் பெற்றுக் கொள்கிறாங்க. முதலாவது பூமியில நாம் சமாதானம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் யாரு என்றால் அவர் பரலோக பிதாவாகிய தேவனா இருக்கிறார். ஏன்னா பாவத்தின் நிமித்தமாக மனித குலம் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக எதிரியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்தாமே இந்த பூமியில அவர் சிலுவையில நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, மனித குலத்துக்காக தம்முடைய சிலுவையில தம் ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், தன்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்புக் கொடுத்தார். எதற்கென்றால் இன்னைக்கு உலக மனித குலத்தையும் தேவனையும் ஒன்றாக்கி ஒப்புரவாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்கு. இந்த சமாதானம் மனித குலத்துக்கும் தேவனுக்கும் இந்த சமாதானம் எப்படி வரும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் என் ஆண்டவராகவும் என்று ஏற்றுக்கொள்கிற யாவரும் இருதயத்துல வாயில இயேசு கிறிஸ்துவை என் கர்த்தர் என்று வாயில அறிக்கை பண்ணி தேவன் அவரை இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நீங்க ரட்சிக்கப்படுகிற வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக, ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவாகிய பரலோக தேவனோட சமாதானம் வைத்துக் கொள்ள முடியும். ஆகையால் நம்ம இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் பிதாவாகிய தேவனோடு கூட சமாதானமா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ள கிரியை செய்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்றால், யோவான் 14:27 கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொல்லியிருக்கார். கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இது கேட்டுக்கொண்டு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் பரலோகத்துக்கு போகிறது என்பதாக சீசரை பார்த்து சொல்லுகிறார், நான் போகிறேன், கவலைப்படாதீங்க, என் சமாதானத்தை அவங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்க நாங்க ஒண்ணு கொடுக்கிறது அப்படின்றால், அந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அது தற்காலிகம், அது ஏமாற்றி விடும், அது ஒரு நாள் நம்ம விட்டு நீங்கி போய்விடும். இயேசு கிறிஸ்துவ என்னுடைய நித்திய சமாதானத்தை அவங்களுக்கு கொடுக்கிறேன், ஆகையால் உங்க இருதயம் கலங்காமல் இருக்கணும், பயப்படாமல் இருங்க, கலங்காதீங்க என்ற என்னோட சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 16:33 சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கார். கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்கள், வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனை நீங்க சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி சிலுவையில எல்லா பிசாசு கிரியில அதிகாரத்தை நிர்மூலப்படுத்தி இன்னைக்கு துறைத்தனங்களை அதிகாரம் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டேன். ஆகிய இன்றைக்கு நான் ஜெயம் கொண்டவராய் இருக்கிறேன். ஆகையால் என்னை ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவ என்னை ஏற்றுக்கொண்ட யாவரும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 1
நாள் சொல்லுகிறது, பிள்ளைகளை நீங்க தேவனால் உண்டாயிருந்த அவர்கள் ஜெயித்தீர்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரிய வேதம் சொல்லி இருக்கிறது. நாம் கிறிஸ்து அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், எதிர்ப்புகள், எதிரிகளை சந்தித்தாலும் சரி, இவை எல்லாவற்றை காட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் மிக பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், கிறிஸ்துவனுடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லி, அவர் எதிரியா இருக்கிற பாவத்தின் நிமித்தமாக தேவனோடு பிரிந்திருக்கிற யாவரையும் ஒன்றாக்கும்படிக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்து சமாதானத்தோடு கூட பிதாவாகிய தேவனுடைய சமாதானத்தை ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படிக்கு நமக்கு மிக பொறுப்பு என்னவென்றால், எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆகையால் இந்த வெள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுக்கு இருக்கிறது. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நான் கூறுகிறேன். உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில, பொருளாதாரத்தை எல்லா பகுதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவாகிய தேவனுடைய சமாதானம் என்றென்றைக்கும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.